வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள குபேரா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பணக்காரங்க ஒரு சில கோடிகளை கைமாத்துறதுக்காக நம்ம பிச்சைக்காரராக இருக்கக்கூடிய தனுஷ் அவர்களை வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல ஒரு சிக்கலில் நம்ம தனுஷ் அவர்கள் மாட்டிக்கிறாரு. ஸோ அப்படி மாட்டின இடத்துல இருந்து அவர் எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பிச்சைக்காரன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு படம் எடுத்திருந்தார்ல, அந்த படத்தினுடைய கதையை தான் கொஞ்சமாக உல்ட்டா பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி பார்க்கும்போது அந்த படத்தோட அப்படியே கதையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் தான். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை கொண்டு போனாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுலேருந்து நம்ம நாகார்ஜுனா கேரக்டரை இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்து அப்புறம் நம்ம தனுஷ் அவர்கள் இன்ட்ரோ பண்ணி அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம்குள்ளே எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. அந்த ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்ட்ரோல் பிளாக்கை போட்டு இன்ட்ரோல்னு போடுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த திரைப்படம் போச்சு. அதாவது ஸ்டார்டிங்கில் லேக் ஆகவும் இல்லை, போர் அடிக்கவும் இல்லை, ஸோ அங்கேயும் திரும்பி பார்க்கவே விடலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த படம் போச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே கிடையாது, அண்ட் ஆல்சோ ஃபைட்டும் கிடையாது, சாங்ஸும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். ஆனால் எங்கேயும் போர் அடிக்காமல் கொண்டு போனதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். ஸோ நாம் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்போம்ல, இதுதான் படமாக இருக்கும், இப்படி தான் கதை போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்போம். அப்படி தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் போச்சு. ஸோ அதனாலே அது ஓரளவுக்கு பரவாயில்ல, டீசெண்டான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு கேரக்டர் டிசைனிங்குமே வந்துட்டு சூப்பரான ஒரு கேரக்டர் டிசைனிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம நாகார்ஜுனா கேரக்டராக இருக்கட்டும், அல்லது நம்ம தனுஷ் அவர்களுடைய கேரக்டர், அதுக்கப்புறமா நம்ம ராஷ்மிகா அவர்களுடைய கேரக்டர், அப்புறம் நம்ம தனுஷ் அவர்கள் கூட இன்னும் 3 பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த வில்லன் கேரக்டர் தீரஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வில்லனோட அடியாள ஒருத்தர் இருப்பான் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டருமே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே அந்த கேரக்டர்ஸை எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதனாலே கேரக்டர் டிசைனிங் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாகவே இந்த திரைப்படத்தில் இருக்குங்க. ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, போர் அடிக்கவும் விடலை, அதே மாதிரி கேரக்டர் டிசைனிங்குமே நல்லா இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த உடனே எப்படி எனக்கு தோணிருக்கும், ஓகே ஒரு நல்ல படத்துக்கு வந்துட்டோம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் படம் வெற்றி அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் செகண்ட் ஹாஃப்னு ஒன்று ஆரம்பிச்சதுங்க. சரி, நம்ம செகண்ட் ஹாஃபை பற்றி அப்புறம் பேசுவோம். இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம டிஎஸ்பி அவர்களுடைய பிஜிஎம் தான். ஸோ அந்த பிஜிஎம் வந்துட்டு கொஞ்சம் ஓல்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் நம்ம டிஎஸ்பி அவர்களுடைய டச் நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ பெருசாக சாங்ஸ் இந்த திரைப்படத்தில் இல்லை, ஒரே ஒரு சாங் தான், போய் வா நண்பா அப்படிங்கிற சாங் தான். அந்த சாங் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது, அது செகண்ட் ஹாஃபில் தான் வரும். ஸோ அதுவும் நிறையா லேக் தான் பண்ணி விட்டுச்சு. மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு தான் சொல்லியாகணும். கொஞ்சம் ஓல்டாக ஃபீல் ஆகுமே தவிர இந்த படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை நம்ம டிஎஸ்பி அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் மியூசிக்குமே ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நெகட்டிவ்ஸை பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா நெகட்டிவ்ஸையுமே தூக்கிட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரோல் பிளாக்லாம் கிடையாது. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்துட்டு கொஞ்சம் லேகியாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு கதை நகரவே இல்லை. நம்ம தனுஷ் அவர்கள் வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு ஒரு இடத்துல இருந்து. அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க, நம்ம தனுஷ் அவர்கள் மாறி மாறி போய்கிட்டே இருக்காரு, தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த தேடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டிங்கே வைக்கல. அதாவது ஒரு 3/4 மணி நேரம் அவர் எங்கெங்கேயோ போகிறாரு, இவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க, இப்படியே தான் பார்த்தீங்கன்னா படம் போயிட்டு இருந்துச்சே தவிர அடுத்த கட்ட கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் நகராமே இருந்துச்சு. அது கொஞ்சம் லேகியாக தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா ராஷ்மிகா அவர்களுக்கான காட்சிகள்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகிறப்போ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்கலாம். அதாவது ஒரு பிச்சைக்காரன் சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணு கூட போய் அவங்களும் அந்த ப்ராப்ளம்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கலாமே தான் ஃபீல் ஆச்சு. அப்படியே ஃப்ளாட்டாக அவங்க இந்த கதையில் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கூடவே நம்ம தனுஷ் அவர்களும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இந்த சீன்ஸ் எல்லாம் போச்சே தவிர அவங்க இந்த ப்ராப்ளம்குள்ளே இன்வால்வ் ஆகிறதுனால எந்த ஒரு சேஞ்சஸுமே அந்த ஒரு கதையில் நடக்கலை. ராஷ்மிகா அவர்கள் வராங்க, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, ஆனால் அவங்க வந்ததுனால ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சா இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அண்ட் ஆல்சோ நம்ம ராஷ்மிகா அண்ட் தனுஷ் அவர்கள் அவங்களுடைய ஜேர்னியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, லேகியாக தான் இருந்துச்சு. ஸோ படம் வந்துட்டு லேகாக போயிடக்கூடாது, விறுவிறுப்பாக போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அந்த ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போக வச்சுருக்காங்க. அது பார்த்தாவே தெரியுது. ஸோ நமக்கு விறுவிறுப்பாக பார்க்குற ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2-3 இடத்துல கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வரணும் நமக்கு ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வர்ற சீன் மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, மற்ற சீனெல்லாம் லேகாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த 2-3 இடம் மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம நாகார்ஜுனா அவர்கள் மற்றும் தனுஷ் அவர்கள் மீட் பண்ணிக்கிற சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் கடைசி ½ மணி நேரம்லாம் வந்துட்டு சுத்தமாகவே முடியல, எப்போ தாண்டா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வச்சார். அதாவது பெரிய வில்லனை வந்து பிச்சை எடுக்க வைப்பார். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த படத்துக்கு சுத்தமாக தேவையே கிடையாது.
அப்புறம் வந்துட்டு பிச்சைக்காரங்களோட வழி உனக்கு தெரியுமா, பிச்சைக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா, இப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த கஷ்டங்களெல்லாம் ஓரளவுக்கு தூவி விட்டுருந்தாங்கன்னா படம் பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஓவராக அதையவே பேசிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அந்த போர்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இதே தப்பு தான் வந்துட்டு பிச்சைக்காரன் 2 திரைப்படத்துலையுமே பண்ணியிருப்பாங்க. அந்த செகண்ட் ஹாஃப்லலாம் வந்துட்டு பயங்கர லேகாக பிச்சைக்காரங்களோட கஷ்டத்தை காட்டுறேன்னு காட்டியிருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு டைலாக் மூலமாகவே அந்த கஷ்டத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். அதுவுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ அந்த போய் வா சாங் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கதைக்குள்ளே பூந்து அதுக்காக இந்த பாட்டு வச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சே தவிர படம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விறுவிறுப்புக்கு அந்த பாட்டு ஸ்லோ தான் பண்ணிச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படத்தினுடைய நெகட்டிவ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. ஸோ நிறையா லேகான காட்சிகள், நிறையா போரிங்கான காட்சிகள், இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை. 1-2 கூஸ்பம்ஸ் மொமெண்ட் அந்த பிளேஸ் மட்டும் தான் நல்லா இருக்குது. அதை தவிர்த்துட்டு பார்க்குறப்போ படத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கடைசி ½ hour இந்த படத்தில் தேவையே இல்லை. அதை வந்துட்டு அழகாகவே வெட்டி தூக்கியிருக்கலாம். எப்போ தாண்டா படம் முடியுங்கிற ஃபீலை கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த படத்தினுடைய நெகட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். ஃபைனலாக என்ன தான் ப்ரோ சொல்ல வர, படம் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணுறப்போ இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு போயிடும். செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் லேகு, போர் இதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து முடிச்சிருவீங்க. ஆக மொத்தத்தில் ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆவரேஜான ஃபிலிமாக இது வந்து நிற்குது. ஸோ இந்த குபேரா திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த குபேரா திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.